இந்த காலத்தில் நியூஸ் எப்படி வரும்னா, ஆள் எடுத்துக்கொண்டு ஓடி வருவானாம். மலைகளை எல்லாம் கடந்து, காடுகளை எல்லாம் கடந்து, அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் பிரதானமான அந்த பட்டணத்தில் எடுக்கப்படுகிற அந்த ராஜாவுடைய அரண்மனையில் சொல்லப்படுகிற அந்த காரியங்களை சுமந்து கொண்டு, அந்த கட்டளையை கையில் எடுத்துக்கொண்டு, அந்த சுருளை கீழே எடுத்துக்கொண்டு, ராஜாவுடைய ஆர்டரை எடுத்துக்கொண்டு ஓடி வருவானாம். அவன் ஓடி வர்றதை பார்த்தா இவங்களுக்கு தெரியும், நல்ல செய்தி வந்துருச்சுன்னு சொல்லி, விடுதலை உண்டாயிடுச்சுன்னு சொல்லி. அதைத்தான் சொல்லி இருக்கிறது, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு போகும்போதே ஏதோ ஒரு நல்ல காரியத்தை அவன் கொண்டு வருகிறான்னு மற்றவர்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் எடுத்துட்டு போனோம். இருக்கீங்களா? அப்ப சுவிசேஷ பிரசங்கம்னா எப்படி பாருங்க, இது ஒரு லேசான பிரசங்கம் இல்லை. இது போய் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு கண்ணு மேலே இங்கேயும் உருட்டிக்கிட்டு பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் இல்லை. இது இந்த முஷ்டியை உயர்த்துக்கிட்டு பாவியே நீ ரட்சிக்கப்படு, இல்லை என்றால் நரகம் உனக்கு, அதெல்லாம் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன? நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை சுமந்து கொண்டு ஓட வேண்டும், கிராமம் கிராமமாய் ஓட வேண்டும், ஊர் ஊராய் ஓட வேண்டும், தேசம் தேசமாக ஓட வேணும். இன்றைக்கி காலில் ஓட வேண்டியதில்லை, இன்றைக்கி பிளேனில் ஓடலாம், காரில் ஓடலாம், என்னென்னமோ கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா இடத்துக்கும் இது பரம்ப வேண்டும். ஏனென்றால் இது நற்காரியங்கள், இது நல்ல காரியங்கள். இதை கேட்கும்போது இது தேனிலும் இனிமையுமான சத்தியங்கள். ஏன்? இது பாவ சங்கிலி, பிசாசின் சங்கிலி இருந்து நம்ம விடுதலையாக்குறது எப்படின்னு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து கழுவப்படுறது எப்படின்னு மட்டுமல்ல, இது நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள வந்து அங்கே கட்டாத வீடுகளில் குடியிருந்து, விசாலமான பெரிய பட்டணங்களில் வாழ்ந்து, நிரப்பாத பெரிய வீடுகளில் சகல நல்ல வஸ்துகளால் நிரப்பி அப்படி வாழுகிற வாழ்க்கையை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷம் இது. இதை அறிவிக்கிற விதத்தில் அறிவிச்ச ஆளுங்க வருவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் ப்ராஸ்பரிட்டின்னு ஆளுங்கள்லாம் இழுத்துட்டாருங்கன்னு. நான் சொல்கிறேன், நீங்களும் இழுங்க. நீங்கள் இழுக்கலாம், நான் கண்டிப்பாக இழுப்பேன். தயவு செய்து இழுங்க. நீங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில், இழுங்க, சொல்லுங்க, நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாவ கட்டுகளை அறுப்பார், பாவங்களால் உங்களை சுத்திகரித்து கழுவுவார், தேவனுடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார், பிசாசின் அடிமைத்தனங்கள் ஒளிந்து போகும், நீங்கள் நலமும் விசாலமான ஒரு இடத்துக்கு வரலாம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்கும், எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை, பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன், இழுங்களேன். ஹலோ.